என்னோடய வீட்டுக்காரு எனக்கு எல்லா வேலையிலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் வீடு க்ளீன் பண்ணணும்னு ஆளை வலை வீசி வலை போட்டு தேடினா கூட அகப்பட மாட்டாப்புல. பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணணும்னு 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் செஞ்ச பாடில்லை. கடைசியில் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பொங்கலே கொண்டாட முடியாத அளவுக்கு பேக் பெயின் வந்துடுச்சு. இங்கே அப்படின்றதுனால க்ளீன் மட்டும்தான் பண்ணுறோம். இதுவே ஊர்லையா இருந்தால் ஒட்டடை அடிக்கிறது இல்லாமல் வீடு வெள்ளை வேற அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரியல. வீடு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே ரேஷனில் பொருள் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போய் சரி அதையும் வாங்கிட்டு வருவோன்னு கையோடு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த கரும்பை வச்சு இப்படி போஸ் கொடுங்கம்மா அப்படி போஸ் கொடுங்கம்மான்னு என்னை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டே நடத்திட்டா. வாங்கிட்டு வந்த உடனே சாப்பிட்ணும், உடச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டா. அம்மாடி என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதும் அவங்க பாட்டிக்கிட்ட போய் கொடுத்து உடச்சிக்கிட்டா. திங்கிற ஆர்வத்தில் உடச்சி கையில் வாங்கிட்டா. ஆனால் அவளால் அப்படியே சாப்பிட முடியாது. அதை 2ஆக கட் பண்ணி கொடுத்தாலோ இல்லை தோலெல்லாம் பிச்சு கொடுத்தாலோ மட்டும்தான் சாப்பிடுவா. உடச்ச டியூட்டியை தான் பாட்டி பார்த்தாங்க. உரிக்கிற டியூட்டியாவது நீங்கள் பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக உரிச்சு கொடுத்தா அது எப்படி சாப்பிட்றா பாருங்க.